எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வெள்ளை முடி இருக்குல்ல, இந்த வெள்ளை முடியை வந்து கருப்பாக ஆக்குறதுக்கு இயற்கையாக ஏதாவது இருந்தால் எனக்கு வந்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த கோத்ரெஜ் ஹேர் டை அதெல்லாம் வேண்டாம். கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாக இருந்தால் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. பயங்கர வெள்ளை முடிங்க, தலை ஃபுல்லாக வெள்ளை முடி. வெள்ளை முடியோடு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிற ஆள் மாதிரி தான் தெரியும். ஏன்னா டாக்டர் சொன்னது தான், ரொம்ப டென்ஷன், டீ காஃபி எல்லாம் குடிச்சனால வெள்ளை முடி அதிகமாக ஆயிடுச்சு. எனக்கு நிறைய இருக்குது. எப்படி தலை வரனாலும் ஃபுல்லாக வெள்ளை முடி தான் தெரியுது. அதனால் ப்ளீஸ் எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். வெள்ளை முடி வந்து அந்த கருப்பு கலராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிட்டு தான் இருந்தோம், ஆனால் கரண்ட்டு இல்லை. ப்ளஸ் வந்து வைஃபை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு அந்த பழைய வீட்டில் தான் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இருந்து பேசுகிறது வந்து இப்போ புது வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் பார்த்திங்களா, அங்கேருந்து நான் வந்து இப்போ பேசுகிறேன். வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போடலான்னு பார்த்தா மொபைலில் மெமரியும் இல்லை. சாம் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கனால அதை எடிட் பண்ணி போடவும் முடியல. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கிளிப்பிங் நான் எடுத்ததுன்னா நான் வந்து நானே எடிட் பண்ணி போட்டுருவேன். சாம் எடுத்து நானும் எடுத்து ரெண்டுமே இருந்துச்சுன்னா வீடியோ வந்து சாம் தான் வந்து எடிட் பண்ணி போடுவாங்க. சுத்தமாக டைம் இல்லை. நேற்று சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, செம்ம மழை. சென்னையில் மழை பெஞ்சு ஃபுல்லாக பவர் கட்டி இன்னுமே கரண்ட் வராமல் தான் இருந்துச்சு. இப்போ தான் கரண்ட் வந்திருக்குது. சாம் வந்து தூங்கவே இல்லை. இன்றைக்கி வந்து ஒர்க்குக்கு போக வேண்டியது. நேற்று ஃபுல்லாக நைட்டு முழிச்சிருந்ததுனால தூக்கமே சரியான டயர்டு. சரி, அந்த டைமை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பழைய வீட்டில் பொருள் இருந்துச்சு, அந்த பொருளை போய் கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு சாம் வந்தார். இன்னும் ஒரு 2 ட்ரிப்பு, ஒரு 3 ட்ரிப்பு பைக்கில் போய் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சில திங்ஸ் எல்லாம் அங்கே தான் வந்து இருக்குது. சரி, நம்ம வந்து அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து எதுக்கு வீடு காலி பண்ணீங்கன்னு வந்து கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அங்கே ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்புறமா அங்கே வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஆனதுனால மோஷன் எல்லாம் போகாமல் டாய்லெட்லேயே தான் இருந்துச்சு. அது ஒரு ரீசன். எலி வந்து ஓட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து பூமி கீழேயே எலி வந்து பொந்து போட்டு வலையை கட்டி வாழும். அப்போ என்னென்னா இந்த ஃபினோப்ளேஸ் அதான் பைப்பு, நல்லா ஸ்ட்ராங்கான பைப்பு, காஸ்ட்லியான பைப்பு வாங்கி போடலன்னா நார்மல் பைப்பு போட்டிருந்தா அதை கடித்து ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளே வர அந்த மண்ணுக்குள்ளேயே எலி வந்து வாழும். நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராமம்ல, அதனால் அங்கேருந்து ஃபுல்லாக அந்த மண்ணுக்கு எலி வந்து ஓட்டப்படுறதுனால டைல்ஸ் எல்லாம் அதிர ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் நடந்து போனாலே இப்போ ஏதாவது பொருள் வச்சுருந்தா விழும், கீழே டேபிள் வச்சுருந்தா விழும், வாஷிங் மிஷின் மேலே வச்சுருந்தா விழும். அப்புறமா எலி வந்து பைப்பை கடிக்கிற சவுண்டு எப்போ பார்த்தாலும் கேட்கும். எங்களுடைய வாஷிங் மிஷினுடைய அந்த பின்னாடி நமக்கு தண்ணி போகிறதுக்கு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பைப்பெல்லாம் எலி கடிச்சிச்சு. எலி அமர்க்கலமும் தாங்க முடியல, ட்ரைனேஜ் நாத்தமும் தாங்க முடியல. அதனால தான் அந்த வீடை வந்து காலி பண்ணுற அளவுக்கு டக்குன்னு ப்ராப்ளம் ஆச்சு. அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். திரும்ப அந்த வீடியோஸ் பார்க்காம வந்து கேட்குறீங்க. அப்புறமா நானும் அதை லிங்க் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த சிஸ்டர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. அதனால் நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்புறமா இந்த வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் குக் பண்ணலை. இன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் நூடுல்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம். ஒரு முட்டையை வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நூடுல்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்டோம். வேறு என்ன, நேற்று வந்து நான் வந்து ஒரு சின்னதாக பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டேன். இன்னும் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு, வீடு அரேஞ்ச் பண்ணிட்டா தான் நமக்கு வந்து இது பண்ண முடியும், சமைக்கலாம் முடியும். கத்தியே இன்றைக்கி தான் தேடி கண்டுபிடிச்சோம். வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப அரேஞ்ச் பண்ணவே இல்லை, அப்படியே கிடக்குது குப்பையாக. இந்த வீட்டில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஹால்லையும் பெட்ரூம்லேயும் செல்ஃப் கிடையாது. நம்மக்கிட்ட இருந்துச்சு பார்த்திங்களா, எல்லாருமே இவ்வளோ பொருள் வச்சுருக்கீங்க, ஏன் இது வேஸ்ட்டு தூக்கி போடுங்க சொன்னால் அந்த பொருள், அந்த கபோர்டு, அந்த சின்ன ஆர்கனைசேஷன் தான் எனக்கு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா செல்ஃபே கிடையாது. செல்ஃப் இல்லாத வீட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம், ஓகேவா? அதனால் அதெல்லாம் எனக்கு இங்கே வந்து யூஸ் ஆச்சு. நிறைய பேர் என்கிட்டே கேட்டாங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸை கேட்டாங்க, அக்காங்கெல்லாம், எனக்கு என்ன இன்னும் ஹோம் டூரு அந்த புது வீட்டெல்லாம் காட்டல அப்படிலாம் கேட்டாங்க. அதான் இன்னும் நாங்கள் அந்த வீட்டிலேருந்தே பொருளெல்லாம் எடுக்கல. நெட்டு இல்லை, மெயினாக நெட்டு இல்லை. இங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கே 1500 கேட்குறாங்க.
800 மாதம் மாதம் பில் கட்டுறோம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு 1500 கேட்குறாங்க ஜியோவில். அதனால் நெட்டு வந்து நாங்கள் அந்த வீட்டிலேருந்து இன்னும் எடுத்துகிட்டே வரல. சும்மா தான் கிடக்குதாங்க நெட்டு. சாம்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். சாம் சொல்லிகிட்ருக்காரு வேலைக்கு போயிட்டு அந்த இது காசு எடுத்து அக்கௌண்ட்டில் போட்டு தான் நம்ம வந்து நெட்டு வந்து கட்ட முடியும். சாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேஜஸ் தான். சாம் வேலைக்கு போவோம், இன்றைக்கி பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டிகிட்டு வந்தால் நமக்கு வரும் 500 வரும். அந்த 500 சேர்த்து வச்சு அப்படி தான் நாங்கள் வந்து ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கோம். சின்னதாக நம்ம பண்ணுற குட்டி குட்டி பிஸ்னஸ், அவ்வளோதான். இதுதான் நாங்கள் பண்ணுற வேலை. என்னாச்சுன்னா இப்போ சாம் தூங்கிட்டு இருக்காரு, வண்டி வெளியில் நிற்கிது. வெளியே நிற்கிற வண்டியில் நாய் வந்து மேட்டை எடுத்து கீழே இருக்கும் பார்த்திங்களா, நம்ம கால் வைக்கிற இடத்துல இருக்கிற மேட்டை அதை எடுத்து நாய் கடித்து குதறி போட்டுச்சு. நானும் கத்தி கத்தி அதை விரட்டி இப்போ தான் ஒரு வழியாகி நான் வந்தேன். சாம் எஞ்ச பிறகு தான் சொல்லணும், இது ஒரு நமக்கு ஒரு தண்ட செலவு. வெளியில் வண்டியை விட்டதுக்கு நமக்கு பாருங்கள், இங்கே தெருவில் அவ்வளோ நாய் இருக்குது. அந்த நாய்க்கு இப்போ ஏதோ கடிக்கணும் அந்த வெறி இருக்கும்ல, அது மாதிரி பண்ணிகிட்ருக்கு. அப்புறமா நான் கல்லை தூக்கி போட்டேன் பாருங்க, அந்த கல்லையும் போட்டு அப்படியே கடிக்குது நாய். அதுக்கு அடுத்தது அங்கேருந்து ஒரு பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் கடிச்சிட்டு இருக்குது உட்காந்துக்கிட்டு. இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குது. சாம் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பிரச்சனை தான். நான் இப்போ காலி பண்ண, அடுத்தது தம்பி ஜோசப் அவன் வந்து காலி பண்ணணும். இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல. நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி விசாரிச்சிங்க, ரொம்ப நன்றி. என்கிட்ட நெட்டு இல்லை. அப்புறமா இது என்னது ரீசார்ஜும் இல்லை, ஃபோனே பண்ண முடியல. இப்போ கூட நான் இந்த வீடியோ எடுக்கிறது போயிட்டு என் தம்பி குரு இருக்கான்ல, குரு வீட்டில் போய் தான் ஏற்றி நான் போடுவேன். எல்லாம் ஜோசப் கிட்ட போய் ஏற்றி போடுவேன். அவங்க கிட்ட தான் 2 பேர்கிட்டையும் அன்லிமிட்டெட் இருக்குது. அதனால் அங்கே போய் தான் வீடியோ வந்து ஏற்றி போட முடியும். சாம்க்கு வந்து ஒரு நாளைக்கு 1 GB தான். அது காலி ஆயிடுச்சுன்னா அவர் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரனால அது 1 GB வந்து நமக்கு பற்ற மாட்டேங்குது. இன்றைக்கி எங்களுக்கு சர்ச்சில் ப்ரேயர் இருக்குது, 6:30 மணிக்கு ப்ரேயர். அதனால் நாங்கள் வந்து இப்போ கிளம்புனோம். மணி எத்தனை ஆயிடுச்சு? மணி 6 ஆயிடுச்சுங்க. நான் கிளம்பிட்டேன். எனக்கு இந்த வெள்ளை முடிக்கு மட்டும் ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்கங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது வெள்ளை முடி. கார்த்திக் அக்கா ஒன்று பண்ணுவாங்க, கண்ணில் போடுற அந்த மஸ்காரா இருக்குல்ல, அதை எடுத்து இங்கே டச்சப் பண்ணுவாங்க. எனக்கு வெள்ளை முடி இருக்குங்க. அது நல்ல ஐடியா தான். ஆனால் எல்லா முடிக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாதான், கழுவுனா வேற போயிடும். அக்கா வந்து ஒரு வாட்டி அப்படி தான் மாலுக்கு நாங்கள் போகும்போது கார்த்திகா அக்கா என்ன பண்ணாங்கன்னா, கார்த்திகா சேனல் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களே அக்கா, எனக்கு இங்கெல்லாம் மஸ்காரா போட்டு விட்டாங்க. தெரியாது குளோரி அப்படின்னாங்க. அது வந்து நான் ஃபங்க்ஷன் எல்லாம் போகும்போது அந்த மஸ்காரா வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து மேக்கப் எதுவுமே பண்ணனால என்கிட்ட மஸ்காராலாம் இருக்க மாட்டேங்குது. ஒன்று வாங்கி வைக்கணும். ரொம்ப இதுவாகுது. அம்மா ஹோட்டலில் தாங்க வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது அம்மா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் அமைஞ்சிச்சு. நாங்கள் வீடு இந்த ஷிஃப்ட் பண்ணுறதுனால எடுத்து வைக்கிறது, அது வந்து ரொம்ப பெரிய தலைவலி பிடிச்ச விஷயம். வீடு காலி பண்ணுறதுனா அது வந்து சொந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு அது புரியவே புரியாது, காலி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ பேரண்ட்ஸ் வந்து சொந்த வீட்டிலே இருப்பாங்க, பிள்ளைங்களும் கல்யாணம் ஆன பிறகு சொந்த வீட்டிலே இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. சில பேரெல்லாம் எதுக்கு நீங்கள் அடிக்கடி காலி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சொல்கிறது புரியுதா புரியலையா ஒன்றுமே எனக்கு புரியல. என்ன இவ்வளோ நாலேஜ் கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏங்க ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வச்சு காலி பண்ணுறோம். காலி பண்ணுறது அவ்வளோ ஈஸியாங்க. எங்களுக்கு என்ன விளையாட்டு பொருள் எடுத்து ஒரு சொப்பு ஜாமாவை எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதா வீடு காலி பண்ணுறது? அங்கேருந்து ஏசியிலேருந்து வைஃபை கனெக்ஷன்லேருந்து மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் காசு செலவாகும். அதுக்கு அடுத்தது நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு ஒரு மினிமம் 10,000 ரூபாய்க்கு மேலே ஆகிடும். அவ்வளோ மணி செலவு இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு 3 நாளில் ஒரு 30,000 ரூபாய் செலவுனா நமக்கு எப்படி இருக்கும் மனசு? அந்த மனசு விட்டு நம்ம கடந்து வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும். எங்கள் அக்கா கூட கேட்டாங்க, யார்கிட்டையுமே சொல்லலை, எங்கள் அம்மாட்ட சொல்லலை, எங்கள் மாமியார்கிட்ட சொல்லலை, எங்கள் நாத்தனார்கிட்ட சொல்லலை, எங்கள் அப்படியே கல்யாணம் யார்கிட்டையுமே சொல்லலை. அக்கா நாங்கள் ஒரு டைம் என்னாச்சு, நானும் குரு சாப்பிட போயிருந்தோம். எப்போவுமே நாங்கள் வீடியோவே போட மாட்டோம், போடாமல் தான் இருப்போம், யாருக்குமே தெரியாது. ஆனால் எப்போவுமே நாங்கள் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, எங்கேயாவது நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக எனக்கு தஞ்சாவூரில் இருக்கிற எங்கள் நாத்தனார் எங்கள் பிரதிபாக்கா ஃபோன் அடிப்பாங்க. அது எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அது மாதிரி எங்களுக்கு நிறைய ஒரு 3-4 வாட்டி நடந்துக்குது. நாங்கள் சொல்லவே இல்லை.
இன்னும் இருமல் எனக்கு நிற்கல. நேற்றெல்லாம் ரொம்ப எனக்கு மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. நைட்டெல்லாம் பயங்கர இழுப்பு மாதிரி வந்துச்சு. அப்போ வந்து அக்கா வந்து கரெக்டாக கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்களே அக்காண்ட சொன்னோம், இது மாதிரி வீடு காலி பண்ணுறாங்கன்ட்டு. சாம் வந்து சொன்னாங்க. அது எப்படி தான் அவங்களுக்கு தெரில. கரெக்டாக எப்பயுமே ஃபோன் அடிக்க மாட்டாங்க, மெசேஜ் கூட அவ்வளோவா பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பசங்களை ஸ்கூல் அனுப்பிச்சி விடுறதுக்கு அண்ணா வேலையுமே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த டைமுக்கு கால் பண்ணுவாங்கங்க. ஆச்சரியமாக இருக்கும். அன்றைக்கி அதே மாதிரி தான் கஷ்டமாக நாங்கள் உட்காந்து எங்கள் அக்கா கரெக்டாக கால் பண்ணாங்க. எங்கள் பிரதீபா அக்கா. அது என்னவோ ஏஸ்பா இதுதான் நினைக்கிறேன். சாம்கா வச்சுட்டாரா தெரில. ஏங்க உங்களுடைய வண்டி தான் நாய் கடிச்சு போட்டுச்சுங்க. ஆமாம், அங்கே போய் பாருங்க. பாத்ரூமெல்லாம் இருந்து ஃபுல்லாக கடிச்சிச்சு. எழுப்புனா நீங்கள் திட்டுவீங்கன்ட்டு இது பண்ணல. ஜோசப் வேறு ஃபோன் போட்டாங்க, கூப்பிட்டான். போகலாம். நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துங்க, சர்ச்சுக்கு போகணும்ல. யாங்க வீடு காலி பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா? நீங்கள் உங்களுக்கு வேறு வேலை உங்கள் தலையெழுத்தா. அதான் வீடு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தீங்களாங்க, அவ்வளோதான். அது வேஸ்ட்டு தான். அது எவ்வளோ? ஆமாம், ஆனாலும் அது பண்ணுறது தப்பில்ல. அங்கிள் பக்கத்து வீட்டு அங்கிள் சொன்னாங்க, வண்டியை வெளில விடக்கூடாதுமான்னு சொன்னாங்க. வெளில தயவு சேர்ந்தே விடாதீங்க. என்ன ஃபுல்லாக பாத்ரூம் இருந்துச்சு, நல்லா தண்ணியை ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க. ஜோசப் கால் நான் பண்ணேன் அவனுக்கு, நீங்கள் வரீங்களா இல்லையான்னு கேட்டான். இந்த வாரம்னு சொன்னோம். அது மாதிரி நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போதாக்கா பிரதீபா கரெக்டாக கால் பண்ணுவாங்கள்ல, அது சொல்லிகிட்டு இருக்கேன். அது எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரிலல. அது மாதிரி நிறைய நடந்துக்குது எங்களுக்கு. அப்புறமா தான் இன்னொரு எங்கள் அக்கா இருக்காங்க, பெரிய நாத்தில். அவங்க கேட்டாங்க, என்ன வீடெல்லாம் காலி பண்ணிட்டீங்க போல், வீடியோவில் பார்த்துட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், அக்கா அதை பற்றியே கேட்காதீங்கக்கா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் லோல் பட்டு வீடு மாற்றதை விடுங்க, நானே வீடாக வாங்கிட்டு போனேன் விட்டுருங்க அப்படின்னு. அது மாதிரி தான் நான் இதை எதுக்கு சொல்கிறேன், நான் எங்கள் ஃபேமிலியிலேயே நாங்கள் சொல்லலை. அக்காங்களே கால் பண்ணி அவங்களே பார்த்துட்டு கேட்டால் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் யூடியூப்பில் வீடியோவில். அதுலேயும் வந்து நம்மளை கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு ரொம்ப இதாகிடுது. என்னடா இது இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு. வீடு வாடகை வீட்டில் இருந்து காலி பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு ரீல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. வாடகை வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம போகும்போது நம்ம தலை யாருமே நிமிர்ந்து கூட பார்க்காது, குனிஞ்சிட்டே போமா. அந்த நிலமை தான். யாருமே நிமிர்ந்து கூட பார்க்காது. நம்ம அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கும்போது, அப்போ இந்த வீடாவது நமக்கு செட் ஆயிடணும், இந்த வீட்லேயாவது ஒரு 5 நான் மினிமம் நினைப்பேன், ஒரு 5 இயர்ஸாவது இந்த வீட்டில் வந்து நம்ம இருக்கணும், அடிக்கடி காலி பண்ணுறக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் தெரியுமா. ஆனால் அதுக்கு ஒரு சான்ஸே இருக்க மாட்டேங்குது. நான் சீக்கிரமாக சாட்சி சொல்லணும். ஏன்னா இந்த வீடு எங்களுக்கு கிடச்சது அவ்வளோ பெரிய அதிசயம், மிராக்கல். ஆண்டி கூட கால் பண்ணிட்டே இருந்தாங்க, எங்கள் ஆண்டி ஒருத்தாங்க. அவங்க நான் கால் பண்ணும்போது அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கால் பண்ணும்போது நாங்கள் பார்க்க மாட்டேங்கிறோம். மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா சாம் வேலைக்கு போயிடுறாரா, சாமுடைய மொபைல் ரிப்பேர்னால யார் கால் பண்ணுறா ஒன்றுமே தெரியாது. கால் வருது, டிஸ்பிளே பிளாக் ஆகிடுது. சாம் மொபைலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்ருக்கு. இதுவும் இப்போ எப்போ கட் ஆகுதுன்னு தெரியாது. சாரி, திடீர்னு கட் ஆகிடும் என்னுடைய மொபைல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் என்னுடைய மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு ரொம்ப ரிப்பேர் ஆகிறதுனால கட் ஆகிடுது. ஓகேவா, திடீர்னு கட் ஆகிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி தான் என்னால் எடுத்து யாருக்கிட்டையுமே ஃபோனும் பேச முடியல. ஏன்னா நெட்டு இல்லைனாலும் யாருக்கிட்டையுமே ஃபோனும் பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே இருக்குது. நம்ம ப்ரேயருக்கு போய் உட்காந்தாலாவது நம்ம மனசு ஆறும். எங்களுக்கு நாளைக்கும் சாட்டர்டேவும் சண்டேவும் எங்கள் சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் மீட்டிங் ஒன்று இருக்குது. அதனால் மார்னிங்கே சர்ச்சுக்கு போகலை. நாங்கள் பாசிட்டிவ் ப்ரேயர் இருந்துச்சு, போகலை. சுத்தமாக முடியல, கரண்ட் இல்லைன்ட்டு. யாரும் நினைக்கிறாங்க வழியில். அதனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடு வந்து க்ளீன் பண்ண அந்த வீடியோஸ், அப்புறமா எம்டி ஹவுஸ் டூரு எல்லாமே இருக்குது. நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன தெரில, ஷேர் பண்ணலாமா வேண்டாமான்னு எல்லாமே பிளாங்காக தான் இருக்குது. நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் இந்த எம்டி ஹவுஸ் டூரெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் சாட்சி சொல்லணும். அது வந்து நான் சண்டே நாளைக்கு சாட்சி சொல்லி அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன்.
வேறு என்ன இப்படி தான் போயிட்டுருக்கு. கடைக்கும் போகல, பொருள் எதுவும் வாங்கினா மலையில் மாட்டிக்கிறோம் நாங்கள். இன்னும் 2 குழந்தைங்களுக்கு மட்டும் நாங்கள் நோட்டு வந்து கொடுக்கணும். மொத்தம் ஆமாம் 2 குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும் நாங்கள் நோட்டு கொடுத்துட்டோன்னா எங்களுக்கு நோட்டு டொனேஷன் வேலை முடிஞ்சிச்சு. அவங்க வந்து கொஞ்சம் லாங்காக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க. அவங்க வந்துடுவாங்க, வந்த பிறகு நாங்கள் போய் கொடுத்துருவோம். அது திங்கக்கிழமை கொடுத்து செட்டில் பண்ணிடுவோம். திங்கக்கிழமை கொடுத்தா கொடுப்போம்ல, இன்றைக்கி கூட கொடுத்துருவோம். எனக்கு தெரில, அவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும். அது மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம பிளெஸ்ஸிங் பட்டிஸ் அதாவது சின்ன நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் இந்தியாவிலேருந்து வேணும்னா அதை நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். இப்போ வந்து மசாலா ஆர்டரும் எடுக்கலான்னு இருக்கிறோம். மசாலா ஏதாவது வேணும் உங்களுக்கு அரைச்சி தரனாலும் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். மசாலா நீங்கள் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அதை காய வச்சு அரைச்சி நாங்கள் வந்து கொரியர் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அப்பா அம்மா இங்கே இருக்க மாட்டாங்க, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு யாருமே இந்தியாவிலேருந்து எந்த பொருட்களுமே வாங்கி அனுப்ப முடியாது. அந்த வேலையை நாங்கள் வந்து செய்வோம். சாமும் நாங்களும் உங்களுக்கு தம்பி தங்கச்சி மாதிரி இருந்து நீங்கள் என்ன பொருள் வேணுமோ அதை நாங்கள் வாங்கி உங்களுக்கு வந்து கொரியர் சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறமா கேண்டில் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். யாருக்காவது கேண்டில் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பவர் கட் ஆகுது. கேண்டில் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கேண்டில் வந்து செஞ்சு தருவேன். இந்த மாதிரி கண் இங்கே கொஞ்சம் வீங்கிச்சுங்க, அதனால தான் அப்படி இருக்குது. அதனால் எங்கள் சின்ன பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நான் பேசினா ஏன்னா வீடியோஸ் எடுத்து போடுறதுக்கு நம்மக்கிட்ட நெட் இல்லை. நானே எங்கெங்கேயோ போய் தான் நெட்டில் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுறோம். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிற உங்களுக்காகலாம் நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஏசப்பா உங்களுக்கும் சொந்த வீடு தரணும், எங்களுக்கும் சொந்த வீடு தரணும். அவர் வந்து நமக்கு சொந்த வீடு தர வல்லவராக இருக்கிறாரு. என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் இருக்குன்ட்டு வசனம் ஏசப்பா சொல்லியிருக்காரு. அது மாதிரி நமக்கு ஆண்டவர் வந்து தருவார். ஓகேவா? பாய். யாரும் கால் பண்ணுறாங்க. சரி, பாய். தேங்க்யூ ஸோ மச்.